ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிடி கிச்சன். இன்றைக்கி ஓணம் சத்யாவில் பரிமாறக்கூடிய 2 வகையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இனிப்பு புளிப்பு காரம் கலந்த புளி இஞ்சி. அடுத்த ரெசிபி நல்ல சத்யாவில் பிங்க் கலரை கொடுக்கக்கூடிய பீட்ரூட் பச்சடி. ஃபஸ்ட்டு பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. 2 பீட்ரூட்டை தோல் சீவி கழுவி எடுத்துக்கிறேன். பீட்ரூட்டை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். சீவி எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டை மண்சட்டியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். பீட்ரூட் பச்சடிக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 6 காந்தாரி மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் சேர்த்துக்குங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தருதருன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துட வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பீட்ரூட் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காயோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட தயிர் சேர்த்துருக்குறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் சட்டியோட சூடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆவி போகுது. நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்குங்க. கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கருவேப்பில், மிளகாய் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் பச்சடியில் கடைசியாக தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு சுவையான பீட்ரூட் பச்சடி தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி பீட்ரூட் பச்சடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த ரெசிபி புளி இஞ்சி. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில். இஞ்சியை நல்லா தோல் சீவி கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாயும் இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது மண்சட்டியில் கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த மிளகாயும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோவில் வச்சுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் புளி இஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெல்லத்தை உருக்கிட்டு வடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த புளி தண்ணி, வெள்ளைக்கரைசல் இதெல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா திக்காய் வரணும். அதுக்கு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை புளியிஞ்சியில் சேர்த்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான புளியிஞ்சி தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.